கொடுக்கிறாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அவ மன கசந்து அழுவரா. அண்ணாலே நீ அழாத. ஊழியக்கார ஆரம்பிச்சான்னு don't cry Anna. I have heard your crying. I have heard your supplications. நீ இதெல்லாம் அழுது கொண்டு சப்ளிகேஷன் ஆண்டவர் கூட வைத்திருக்கிறியோ எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் அதை பார்த்து உன்றைக்கு அதிசயம் செய்வாரு. All you have to do just call upon his name. Call upon his name. ஆனா குருடைய அன்னைக்கு அந்த சான்ஸை விட்டுட்டு இருந்தானா எல்லாமே போயிருக்கும். ஆனா குருட மனம் கசிந்து அழுகுறா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா ஒரு குருட உரத்த சத்தமா கத்துறான். Son of David, have mercy on me. என் சூழ்நிலை சரியில்லை, என் பார்வை சரியில்லைப்பா, என் பார்வை இழந்தவனாய் நான் இங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். I don't know what to do. Please remember me. Please help me. மனம் கசந்து அழுகுறா. கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை அதட்டுறாங்க. Don't cry, don't cry, shut up. Don't disturb the master. எல்லாமே அவனை போட்டு நெருக்கிறான். இது அந்த சூழ்நிலையை பார்க்கல, அந்த சூழ்நிலை அதற்ற சூழ்நிலையை பார்க்கல, மனுஷனுடைய சூழ்நிலையை பார்க்கல. அவன் பார்த்தது எல்லாம் அவனுடைய சூழ்நிலையை பார்த்தான். அவன் சூழ்நிலை மிகுந்த வருத்தத்தோடு குருட்டு நிலைமையில இருக்கிற அவன் சூழ்நிலையை பார்த்து he was loudly shouted, "Oh son of David, have mercy on me." அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதுல போய் விழுந்த மாத்திரத்துல my Jesus, my God cannot move further. என் அப்பன் இயேசுவால further நடக்க முடியல, அவரால் மேற்கொண்டு போக முடியல. Because that voice was carrying lot of expectation. இன்னைக்கும் நீ கூப்பிடுற, நீ இன்னைக்கும் ஜெபம் பண்ற, இன்னைக்கும் வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னா அப்பாவோட காதுல உன்னோட ஜெபம் போய் எட்டுலதான் அர்த்தம். First analyze yourself. உனக்கும் தேவனுக்கும் எப்படி ஒரு இடைவெளி இருக்கு பார்த்துக்கோ. நீ உன்னோட நேரத்தை எப்படி செலவிடுன்னு பார்த்துக்கோ. Are you spending your time with internet? Or are you spending your time with watching unwanted movies? Or are you spending your time with talking and chatting with people? Remember, இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். உன் சூழ்நிலை மாற வேணும்னா you have to sit, you have to cry, and you have to claim the blessings. God is always ready for you. இது கிருபையின் காலமா இருக்கிறபடினால ஆண்டவர் தன்னுடைய கரத்தை வைத்து மகனே மகனே என் கூட வா. I'm here for you to deliver you. I'm here for you to set you free. Why can't you ask and why can't you claim for your blessings? Why you are crying? I'm ready to help. ஆண்டவர் நீ அழுத மாத்திரத்துல உன் பக்கத்துல இருப்பார் வந்து. ஆனா he cannot access with you because வேதம் சொல்லுகிறது நாம் பாவங்களே நமக்கு அவருக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு இருக்கு. Our own sin, our own sin stopping the blessings of God and protection of God. எதுக்கு இந்த வேதனை? இன்றைக்கு சூழ்நிலைகளை மாத்திரம் பக்கத்துல இருக்கிறாரு. சூழ்நிலைகளை மாத்திரம் இன்றைக்கு உன் பக்கமா இருந்து உன்னுடைய எல்லா சூழ்நிலையில மாற்ற வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மாற்ற வல்லவரா இருக்காரு. வேதனைகளை மாற்ற வல்லவரா இருக்காரு. அதை அறிஞ்சு கொண்டா, பிறவி குருட அறிஞ்சு கொண்டா, இன்னைக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் குருடரா இருக்கிறது சில பேரு. இன்னைக்கும் குருட்டு தனமையா you are just following the Christianity. God is ready to open the eyes for you to see his presence, to see his blessings. எலியா வாழ்ந்த காலத்துல எலியாவோட வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விட்டார். கேசி அவன் பார்க்கறது எல்லாம் சேரிட் ஆஃப் ஃபுல் ஆஃப் குதிரைகளை ரதங்களை தான் பார்க்கறான். அந்த படையின் தளபதி எலியாவை பிடிக்க வேண்டும் சொல்லி அந்த அரசாங்கமே எலியாவை பிடிக்க வேண்டும். லட்சக்கணக்கான குதிரைகள் ரதங்களுடைய ஆயுததாரிகளோடு அவனை கொண்டு வந்த போதும் he cannot look after the situation. அவன் எந்த சூழ்நிலையும் பார்க்கல, எந்த சூழ்நிலையும் பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் அப்பாவை தான் பார்த்தான்.
கூட இருக்கிறவன் சொல்றான், ஐயா நம்ம இன்னைக்கு செத்தோயா, மாஸ்டர் we are going to die today. He just said to him, don't worry. அவங்க கூட இருக்கிறத காட்டிலும் நம்ம கூட இருக்கிறது அதிகம். ஹalleluya. இன்னைக்கு நினைக்கிற, don't put your eyes upon the worldly things. இவ்வளவு பணாவது இவ்வளவு இது இருக்கு அது இருக்கு அவங்க, don't remember that, don't put your eyes on above. உடனே சொல்ற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், please open the servant's eye. Immediately ஆண்டவன் கண்களை திறந்த மாத்திரத்துல அக்கடிமயமான குதிரைகள், அக்கடிமயமான ரதங்கள் எலியாவை சுற்றிலும் மலையை சுற்றிலுமா இருக்கிறது. He never afraid, never fear. நீ பயத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை நீ எல்லாராலையும் நெருக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்க, சூழலே சரியில்லையா, நன்னா செய்வது திரும்பி அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு அருள்நாதருடைய இயேசுவின் கரம் இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது, உங்க வீட்டை தொடப்போகிறது, உங்களுடைய எல்லா காரியங்களும் தொடப்போகிறது, வேலை செய்யறதுல தொடப்போகிறது. நீ ட்ரை பண்ணிட்டு போகும்போது வரமெல்லாம் அன்பு நாயகருடைய கரம் இன்றைக்கு தொடப்போகிறது. Don't fear of this world. You remember that always God's kept and charged his angel over you to protect you more than the world protect you. இந்த அரசாங்கம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணத்தை காட்டிடும். உன்னோட செக்யூரிட்டி, உன்னோட வாட்ச்மேன்ஸ், உன்னோட கார்ட்ஸ் உன்னை செக்யூரிட்டி பண்ணத்தை பார்க்கலாம். அப்பாவுடைய செக்யூரிட்டி பர்மனன்ட். You know, I read history. என்னுடைய ஸ்கூல் படிப்பு காலத்துல நான் ஒரு வரலாறு படிச்சிருக்கேன். I just read like this. ஹிஸ்டரியில படிச்சுட்டு இருக்கும்போது the former Prime Minister of the India, Indira Gandhi ji, was killed by the own God. அவங்களுடைய சொந்த மெய்காப்பனாகிய அவனே அவங்களை சுட்டுதல்னார். She is the one who given the salary. அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வைத்த அரசாங்கமே sort it out. No security. ஆண்டோட பாதத்துல மட்டும்தான் செக்யூரிட்டி. அன்பான ஜீவத்தனமே, ஆண்டவர் சூழ்நிலை மாத்தினார். சாரி பாட்டு விதவையோட சூழ்நிலை மாத்தினாரு. அழுது கொண்டிருக்க நயின் பட்டணத்து விதவைய சூழ்நிலை ஆண்டவர் மாத்தி அவன் இழந்தான மகனை திரும்பமா கொடுக்கிறாரு. கூட கத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். When you read Luke chapter 18 verse 38, ஆண்டவர் அந்த குருடனுக்கு சூழ்நிலை மாத்துறாரு. படகுல பிரயாணம் பண்ணி போன அந்த சீஷர்கள் அழுது கொண்டிருக்காங்க. Lord, we are going to die. அந்த சூறாவளி வாழ்க்கையின் படகை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகளை மாறுக்கிறாரு. இன்றைக்கும் சூழ்நிலை மாத்த வல்லவராக இருக்கிறேன். நம்மளா ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களையும் மூடுவோம். எல்லாரும் கண்களையும் மூடி இன்றைக்கு அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றும் சொல்லி எல்லாம் கதறுவோம். என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுங்க, என் வேலை இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க, என்னோட பிரச்சனை சூழ்நிலை மாற்றுங்க, என் வியாதி என்ற சூழ்நிலை மாற்றி எல்லாரும் கதறுவோம். இன்றைக்கு அப்பாவுடைய கரம் இன்றைக்கு யாரெல்லாம் கூப்பிடுறார்களோ, நம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமயமா இருக்கிறது. இன்றைக்கு எல்லா சூழலும் இன்றைக்கு மாற வல்லவராக. Lord, I pray, Lord, please change the people's situation. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு உள்ள வல்லமை இறங்கட்டும். அவர்கள் சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். இன்றைக்கே சூழ்நிலை மாறும். இப்ப என்னுடைய கடந்தொழில் மாறும். இப்ப என்னுடைய வேதனை மாறு. இதை அவரோட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர்களுக்கான ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உள்ள வல்லமை தொழுதுவதாக புறப்பட்டு பாயிட்டும். எல்லா துதிகளும் எடுக்கிறோம். இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபமும், 3வது வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபமும், புதன்கிழமை தோறும் வேத பாட வகுப்பு மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. மேலும் பாடல்கள், தெய்வீக செய்திகள், மாதாந்திர பத்திரிகைகள், இன்னும் உங்கள் ஜெப தேவைகள், 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9940383838, 9092383838, 9042383838 மற்றும் 8012383838. இமெயில் powerofjesusministries
pjministry@gmail.com. Website www.pjministry.org. அதோடு எங்கள் 24 மணி நேர வெப் டிவியில் எங்கள் சபை நிகழ்ச்சிகளும் ஆராதனைகளும் என்னும் ஆவிக்குரிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் www.pjtv.in என்ற இணையதளத்திலும் காணுங்கள். அதோடு 24 மணி நேர FM பாடல் நிகழ்ச்சிகளும் www.pjfm.in இணையதளத்திலும் கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பற்பல ஆலோசனைகளுக்கும் பாஸ்டர் எம் ஜான்சன், பவர் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 39 எல்லாய் ஸ்ட்ரீட், கோபாலபுரம், சென்னை 600086, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. பரிசுத்தரே, நீரே
பிரச்சனைகள் மலை போல இருக்கலாம்.